நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுதலில் உறுதியாக்கப்பட்டவைகள். முதலாவதாக ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால சாதாரணமாய் அல்ல, ஸ்ட்ராங்கா நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும். இப்பொழுது உங்கள் மைண்டுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன். பிசாசு இதை கேட்க விடாதபடிக்கு உங்கள் கவனத்தை திசை திருப்புவான். ஆனால் நான் சொல்கிறத காது கொடுத்து கவனமாக கேளுங்க. இந்த நேரத்தில் வேறு எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க. நல்லா கையை கட்டி வச்சு நான் சொல்லுறது கேளுங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த வசனத்தை எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் பலமாக நிரூபிக்கப்பட்டார். எப்படி நிரூபிக்கப்பட்டார்னா, தேவனுடைய குமாரன் என்று. தேவனுடைய குமாரன் என்று. ஏன்னா இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக நம்மளை போல பிறந்தார். அதை மனசில் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் கூட அவர் மரியாளின் மகன் அப்படி சொன்னாங்க. யூதர்களும் யோசேப்பின் குமாரன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்களும் இவனுடைய சகோதரிகளும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள், உன் ஊராகிய கப்பர்நகூமிலே செய்தது போல உன் ஊராகிய நாசரேத்தில் செய் என்று சொல்லி சந்தேகப்பட்டாங்க, பரிசோதித்தாங்க. அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட போர் சேவகர்கள் அவரை மனுஷனாக தான் பார்த்தாங்க. உன்னையே ரட்சித்து கொள்ள முடியலை, நீ எப்படி எங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி பரியாசம் பண்ணினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தேகம். அவர் மனுஷனா, அவர் தேவனா? அவர் மனுஷனா, அவர் தேவனா என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த பின்பு சீசர்களுக்கு தரிசனமானார். 120 பேருக்கு தரிசனமானார். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பரிசுத்தவன்களுக்கு அவர் தரிசனமாயிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒன்று மட்டும் நிரூபிக்கப்பட்டது, அவர் வெறும் மரியாளின் குமாரன் மாத்திரமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் விளங்க பண்ணினார். ஆண்டவர் நிரூபித்தார். ஆண்டவர் நிரூபித்தார். உங்களுக்கும் பிரதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தேகம் இருக்கும் என்றால், நீங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் தேவகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை விசுவாசிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவரை நீங்களும் சந்தேகப்படாதீங்க, நீங்கள் அவரை விசுவாசிங்க. அவர் மரியாளின் மகனாக பிறந்தாலும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தாரும் அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். உயிர்த்தெழுதலின் மூலமா நாங்கள் அறிகிறோம், அவர் தேவனுடைய குமாரன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் அவரை மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நீங்கள் கொண்டாடுற கொண்டாட்டங்கள், கிறிஸ்மஸ் ஆராதனை, உயிர்த்தெழுதல் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் சும்மா விருதாவாகவே போயிடும். உங்களுக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அபிஷேகம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் அவரை மனுஷனை பார்க்குறீங்களே. ஆனால் அவரை தேவனுடைய குமாரனாக பார்த்தீங்கன்னா
நிச்சயமா அவர் மூலமா அருளுகிற தேவன் அருளுகிற ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் ஊழியங்களையும் கிருபைகளையும் பரலோகத்தையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 14, 15, 16 வாசிங்களேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நல்ல கவனிங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் பெறுகிற கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கைகளை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போன தேவகுமாரன். எப்படிப்பட்டவர்? எல்லா மனுஷர்களும் மரணத்துக்குள்ள போய் பூமிக்குள்ள போவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீசர்களெல்லாம் ஒலிவ மலைக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரன் நமக்கு இருக்கிறார். அதனால நீங்க அவரிடத்துல அறிக்கை பண்ணினதுல உறுதியா இருங்க அப்படி சொல்லிட்டு அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரு, உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு, அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாரு. நீங்க உங்களுடைய பாவத்தை மனசுல வச்சு உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி நீங்க அவருக்கு தூரமாவே இருக்காதீங்க. அவரிடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கும். அவரை மாதிரியே நீங்களும் வானங்கள் வழியா ஏறி போவதற்கு, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் பரலோகத்துக்கு சென்றடைவதற்கு அவர் உங்களுக்கு கிருபையை தருவாரு. அதனால தைரியமா இந்த கிருபாசன தண்டைக்கு வாங்க, தைரியமா இந்த கிருபாசன தண்டைக்கு வாங்க. தூரத்திலிருந்து நான் பாவி, நான்லாம் அங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுடைய குற்ற உணர்வுகள் அவங்க ஆண்டவரிடத்துல வரக்கூடாது, அப்படி அவங்கள தடை பண்ணும். நான்லாம் அங்க வரலாமா, அவர் பரிசுத்தமானவர், அவர் நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி நீங்க சொல்ல தேவையில்லை. நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், பாவமே இல்லாத பிரதான ஆசாரியர், வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போனவர் இன்னைக்கு நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால ஆண்டவருடைய பாதத்தை விட்டு ஓடாதீங்க. தைரியமா வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிங்க. அவர் உங்களுக்கு கிருபை தருவாரு, அவர் உங்களுக்கு இரக்கம் தருவாரு, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்திலிருந்து நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை அறுத்து போட்டுடலாம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை போலவே வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போயிடலாம், மேல போயிடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். கைத்தட்டி வர மாட்டேங்குது பாருங்களேன். குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து நான் பாவி அப்படி சொல்லிட்டு அவரை பாடுறது, அவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது, இவை எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்காம குற்ற உணர்வுக்கே இடம் கொடுத்து கிருபையை நம்ம இழந்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. இரக்கத்தை பெறணும், சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும். சகாயம்னா உதவி, கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நம்மளை தண்டிக்கிறவரா அல்ல, நமக்காக பரிதபிக்கிறவரா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் இல்லாதவர், ஆனா நமக்காக பரிதபிக்கிறவர், பாவிகளுக்காக பரிதபிக்கிறவர், பாவிகளுக்காக இறங்குகிறவர்,
நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பி தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பாரு, பரிசுத்தத்தை கொடுப்பாரு, அடிமைத்தனத்தின் சங்கிலிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தேவகுமாரன் உயிர்த்தெழுதலின் மூலமா பலமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பரலோகம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய இரக்கம் ஆசீர்வாதம் எல்லாம் தேவனால நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான வாழ்வு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவரிடத்துல வர தயங்காதீங்க, தைரியமா வாங்க, தைரியமா உங்க இல்லங்களில் ஜெபம் பண்ணுங்க, நல்லா கடவுளை ஆராதனை செய்யுங்க, பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, மனம் திரும்புங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு எப்படி வானங்கள் வழியா போனாரோ அதே மாதிரி நாமும் வானங்கள் வழியா ஒரு நாள் போவோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போவோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர், எந்திரிச்சு போகாதீங்க சிஸ்டர், உள்ளே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்களா? அல்லேலூயா. மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க? மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தோட நிறைவு பெறுகிறது அப்படி சொல்லி. பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன், அப்படி தானே நினைக்கிறாங்க. அவங்க செத்த உடனே செய்கிற கிரியைகளை பார்த்த உடனே அப்படித்தான் சீன் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபித்தது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடியல. பிசாசு மனிதர்களிடத்தில் பொய் சொல்லி வச்சிருக்கிறான், அதனாலதான் ஆஸ்திகளை சேர்க்கிறான். அனுபவி ராஜா அனுபவி அப்படி சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறான், ஜனங்களை ஏமாற்றுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து மரித்தார், பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அதே போல உயிரோடு இருக்கிற நாம் அவருடைய வருகையில் மறுரூபமாவோம்,
அதோட முடிஞ்சு போவதில்ல. இயேசுவுக்காக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு மரிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே உயிரோடு எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம், இயேசுவோடு இருப்போம். நம்முடைய நிரந்தரமான, நம்முடைய நித்தியமான இடம் இந்த பூமி அல்ல, அது பரலோகம். சந்தோஷம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா, சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த உலகத்தின் மேல தானே உங்களுக்கு நம்பிக்கை. இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் செலவுகள், நம்முடைய ஆயுள் நாட்கள் இந்த பூமியில் செலவழிகிறது. கடைசி நாள் முடிந்த பின்பு இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகிறோம். நாமே இந்த உலகத்தில் இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நாமே இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழிச்சாலும் முடியாது. மரணம் என்பது உண்டு. ஏன்னா இந்த உலகம், இந்த பூமி மனிதர்களை யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நிரந்தரமான இடம் எது சொல்லுங்களேன், பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். ஹெவன், பரலோகம். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது. நண்பா, நண்பா, வாலிப நண்பா, மரணத்திற்கு பின்பு என்ன இருக்கிறது? வாழ்வு இருக்கிறது. மரணமும் இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள்ள மரித்தைனா, இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு மரித்தைனா, நீ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்ப. ஆனால் இயேசு எனக்கு வேண்டாம், இயேசு சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அவங்கெல்லாம் விவரம் இல்லாதவங்க, நான் தான் புத்திசாலி, ஜாலியாக இருப்பேன், சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி உன் இஷ்டப்படி வாழ்ந்து நீ மரிச்சிட்டேன்னா, மரணத்திற்கு பின்பு நரகம், பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. கைகளுவ தலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தரை அறியாமல் இருந்தீங்கன்னா, கர்த்தரை தேடாமல் இருந்தீங்கன்னா, சர்ச்சுக்கு பக்கத்து வீடாக இருந்தாலும் பரலோகத்தை என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் கர்த்தரை அறிந்து நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், ஆலயத்துக்கு தூரமாக இருந்தாலும் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:14 அதை தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால எழுப்புவார். தமது வல்லமையினால எழுப்புவார். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்களேன். தேவன் தம்முடைய வல்லமையினால இயேசுவை எழுப்பினாரே, இயேசுவை எழுப்பின தேவன் நம்மை எழுப்புவாரு, நம்மை எழுப்புவாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நம்மை எழுப்புவாரு. சொல்லிக்கிட்டே கை தட்டுங்களேன். என்னை எழுப்புவாரு, என்னை எழுப்புவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்ற வசனத்தை? வாலிபர்கள், சகோதரர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர் எந்திரிச்சு போகாதீங்க, வெளியில இருக்கிறவங்கள உள்ள வந்துருங்க. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க புறக்கணிக்காதீங்க. உள்ள ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்க. நான் சொல்ற சத்தியம், உயிர்த்தெழுதல் பண்டிகையை வைத்து நம்முடைய ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப பிரயோஜனமான சத்தியம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய மறுமையை குறித்ததான சத்தியம். உங்கள் மனசில் வாங்கிக்கோங்க. ஹலோ, செத்து போன வெட்டி வாழ்க்கை முடிஞ்சிருமா? நிறைய பேர் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான். மறுமையை குறித்து அவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான். ட்ரெயினில் போய் விழுந்துடுறான், மருந்து சாப்பிட்டு செத்து போயிடுறான். என் பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். முடியாது. இன்னைக்கு நரகத்தில் போய் எத்தனை பேர் வலிகளைய வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க புலம்புறாங்க, ஐயோ அந்த உலகத்திலேயே நான் இருந்திருக்கலாமே, அந்த உலகத்துல இருக்கும் பொழுதே இயேசுவை அறிஞ்சிருக்கலாமே. இங்கே இருள், இங்கே அக்கினி, இங்கே கந்தகம், ஐயோ என்னால வேதனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கூக்குரல் கேட்கிறது.
அதனால தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன்னை தேடி 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 வர்றாரு. ஊழியர்கள் மூலமா தேடி வர்றாரு. எப்படி ஆகலும் நீயும் இயேசுவை போல வானத்தின் வழியா பரலோகத்துக்கு வரணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நல்ல கைகளை போய் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாங்கள் போதிக்கிற போதனைகள் பைத்தியக்காரத்தனமா தெரியும், ஆராதனை உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆனா ஒரு நாள் உன் காலம் முடியும் பொழுதுதான் நீ உணர்வ, இன்றைக்கே நீ தெளிந்த புத்தியுள்ள மகனா மகளா இருந்து கர்த்தரை ஆராதி, கர்த்தருக்காக வாழு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மகனாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து உன் காலம் முடியும் பொழுது அவருக்குள்ளே மறி, கடவுள் உன்னை அவரை போலவே எழுப்புவார், அவரை போலவே எழுப்புவார், அவரை போலவே எழுப்புவார், அவரை போலவே எழுப்புவார். ஹல்லேலூயா. நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான், நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நான் கேட்குறேன், எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? உங்கள் கை உயர்த்தி காமிங்க, நல்லா கை உயர்த்தி காமிங்க. மற்றவங்களாம் சொந்த வீட்டிலையா இருக்கிறீங்க? அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், இதுவும் வாடகை வீடு தான். சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்களேன், இதுவும் வாடகை வீடு தான். இந்த உலகத்தில் எல்லாமே வாடகை தான். நம்ம வீடு பரலோகத்தில் இருக்குது, நம்ம கூடாரம். அல்லேலூயா. இது மண்ணு, இது மண்ணோட போயிடும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ மண்ணு, நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா விண்ணுக்கு திரும்ப வேண்டும். எங்கே திரும்ப வேண்டும்? விண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதனால தான் இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விண்ணுக்கு சென்றார். பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். உன்னையும் அவரை போல விண்ணுக்கு கொண்டு வரும்படிதான் அவர் மண்ணுக்கு வந்தார். ஆமென். காலங்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த உயிர்த்தெழுதல் மறுமை வாழ்க்கைய, பரலோக வாழ்க்கைய, நித்திய ஜீவனை உறுதிப்படுத்துகிறது. கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்லா கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. 3வது எது உறுதியாக்கப்பட்டது? முதல்ல உறுதியாக்கப்பட்டது இயேசு தேவகுமாரன் என்று. 2வது எது உறுதியாக்கப்பட்டது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மறுமை வாழ்க்கை, நித்திய ஜீவன். சிஸ்டர் உட்காருங்க, கொஞ்சம் பொறுக்க முடியாதா? இந்த வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ள வர சொல்லுங்க. நாம் பேசி கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. வெளியில் யார் இருக்கா? தயவு செய்து சொல்கிறேன், யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிவில் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். தாங்கிக் கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. என்ன காரியனாலும் எங்கெங்கேயோ எதுக்காகவோ நாம் தாங்கிக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவதற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா? நாம் அமர்ந்திருப்பது தேவனுடைய பாதம். நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகணுமில்ல, அவரை மாதிரியே உயிர்த்தெழணுமில்ல. ஓடி ஓடி போனால் எப்படி உயிர்த்தெழுவது? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அப்படியே அந்த இடத்துல கட்டி போட்டுருங்க. என்கிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குது, நான் எந்திரிச்சே போக மாட்டேன். முதல்ல போகணும்னு நினைப்பேன், கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைப்பேன். இல்லைன்னா என் ஆத்மாவில் ஒரு திருப்தி இருக்காது.
ஒரு பாவம் செஞ்சது போலவே உணர்வேன். ஊழியர் கூட்டமாக இருந்தாலும் கன்வென்ஷன் கூட்டமாக இருந்தாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படி இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை மாதிரிலாம் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, எது உறுதியானது? சாத்தானுடைய தோல்வி உறுதியானது, நம்முடைய வெற்றி உதயமானது. சாத்தானுடைய தோல்வி உறுதியானது. சாத்தான் முதல்ல மரணத்துக்கு அதிகாரி. சாத்தான் முதல்ல அவனுடைய ஸ்தானம் எது சொல்லுங்க பிரதர்ஸ்? அவனுடைய ஸ்தானம் எது? அவன் ஸ்தானம் எது? மரணத்திற்கு அதிகாரி. யாருடைய வாழ்க்கையிலாயும் மரணத்தை கொண்டு வந்துடலாம், யாரையும் சாகடிச்சிடலாம். அவன் நினைச்சது தான் நடக்கும். அப்படித்தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு மனிதர்களுடைய நிலை இருந்துச்சு. மனிதர்கள் மேலே சாத்தானுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அதனால தான் சாத்தானை பார்த்து மக்கள் நடுங்கினாங்க. இன்னைக்குமே நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்து உயிர் தழுகிற வரைக்கும் தான் அவன் மரணத்துக்கு அதிகாரி. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்த பின்பு இன்னைக்கு மரணத்துக்கு அதிகாரி யாருங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1:18 வாசிச்சோமே, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், நான் மரணத்திற்குரிய திறவுகளையும் பாதாளத்திற்குரிய திறவுகளையும் உடையவராக இருக்கிறேன். என் பிள்ளைகளா, சாவி ஏன்ட்ட இருக்கு. உங்களுடைய ஜீவனுடைய சாவி ஏன்ட்ட இருக்குது. இனி சாத்தானுக்கு பயப்படாத, மைய மந்திரத்துக்கு பயப்படாத, குறி ஆவிகளுக்கு பயப்படாத. எந்த மனுஷனும் உன்னை பயமுறுத்தினா பயப்படாத. ஏன்னா அதிகாரம் என் கையில இருக்குது. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் அழ வைக்கிற, மண்டியிட வைக்கிற ஒன்று மரணம், டெத்து. ஆனா அந்த டெத்துக்கு டெத்து கொடுத்தவர் தான் நம்முடைய ஜீசஸ். ஹல்லேலூயா. அதனால தாங்க இன்னைக்கு எத்தனை முறை நம்மளை விபத்துல இருந்து காப்பாத்திருக்கிறாரு, வியாதியில இருந்து காப்பாத்திருக்கிறாரு, மின்சார சாக்குல இருந்து காப்பாத்திருக்கிறாரு. இந்த இயேசு சொல்றாரு, அவர் நினைக்கிற வரைக்கும் நீங்க இந்த பூமியில உயிர் வாழ்வீங்க. வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவருடைய பாதம், உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல நடப்ப, பாம்பின் மேல நடப்ப, சாவு மேல நடப்பனி, ஆனா சாக மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வேற எங்கேயாவது சொல்லியிருந்தோம்னா நல்லா தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல மருத்துவர்கள் கூட இதுல இருந்து ஜெயம் தர முடியாதுங்க. ஆனா ஆண்டவர் ஜெயம் தருவாரு, ஜெயம் தந்திருக்கிறார், ஜெயம் தரப்போகிறாரு. இன்னைக்கு நம்மளை கொண்டு பிசாசை துரத்த வைக்கிறார். நம்மளை துரத்தினுடைய நம்மளை துரத்த வைக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி அது அவனுடைய காலம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இது நம்முடைய காலம். ஆமென். நீங்கள் வாசித்து பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே யாரை துரத்துவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுகளை துரத்துவீர்கள். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், முக்காடை நீக்கிட்டு அவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசு உங்களை துரத்த மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் பிசாசு உங்களை துரத்துறதுக்கு காரணம் உண்மையை நீங்க அறியல. உண்மையை நீங்க அறியல. சொல்லுங்க சத்தமா, உண்மையை நீங்க அறியல. மைய மேலையும் மாந்திரிகத்தின் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்மையை
நீங்க அறியல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம தாங்க பிசாசை துரத்துறவங்க. ஓட ஓட துரத்துவோம், ஓட ஓட துரத்துவோம். ஏன்னா அவனுடைய பவர் ஆண்டவர் எடுத்துட்டாரு. அந்த மரணத்துக்கு அதிகாரி அப்படிங்கிற அந்த பொசிஷனை கர்த்தர் உருவிட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய கையில சாவி இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எங்க ஆண்டவர் கையில ஏன் ஆவி இருக்கிறது, ஏன் ஜீவன் இருக்கிறது. சாத்தானே, உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை. நல்ல கைத்தட்டி இன்னொரு முறை கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறைஞ்சி சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன், நம் இயேசு நல்லவர். பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதாவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அதிகாரம் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை நீங்கள் எப்படி கொல்லுவீங்க? அந்த பாம்பை உங்கள் காலில் போட்டு நீங்கள் மிதிப்பீங்களா? மிதிப்பீங்களா? ஏன்? காலில் கடிச்சிடும். அதுக்காக கம்பெடுத்து நீங்கள் அதை கொல்வீங்க. ஆனால் ஏசப்பா சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான உங்கள் கால்களில் போட்டு நசுக்குவார்னு சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, அவனால் கடிக்க முடியாது. அதுக்காக வேற பாம்பில் போய் கை வைக்காதீங்க. நான் சொல்கிறது பிசாசை. நீங்கள் அவனை எத்தனை தடவை துரத்தினாலும் அவன் நெளிவான், ஓடுவான். ஆனால் திருப்பி தாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் உண்மை. நான் சொன்னது புரிஞ்சதா? ஏசப்பா எல்லா பவரையும் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. நல்லா தலைக்கு மேலே கூட கை தட்டிட்டு நான் மகிமைப்படுத்தேன். அதனால தாங்க எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் பிசாசுகளை துரத்த முடிகிறது. நான்லாம் பயத்தில் பிறந்து, பயத்தில் வளர்ந்து, பயத்தில் வாழ்ந்துவேன். ஆனால் இன்றைக்கு எங்கேனாலும் நைட்டில் போவேன். கழுகுமலைக்கு போயிட்டு இரவு வருவேன் 9 மணிக்கு மேலே. பயமெல்லாம் இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம ஏசப்பா சாத்தானை ஜெயிச்சவர். நம்ம ஏசப்பா சாத்தானை ஜெயித்தவர். நம்ம வழியில் போனோம்னா சாத்தான் நம்மளை பார்த்து ஓடுவான். அதிசயராஜ் வாராண்டா, பாஸ்டர் வாராண்டான்னு ஓடுவான். ஆனால் நம்மளை அவன் எதிர்த்து நின்று தாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் தோத்து போயிட்டான். சொல்லுங்களேன், அவன் தோத்து போயிட்டான். சொல்லுங்களேன், அவன் தலை நசுங்கிருச்சு. தலைன்னா அதிகாரம், தலைன்னா பவரு. முத சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று முதல்ல பிசாசுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அதிகாரத்தை ஏசப்பா உரிந்து கொள்ளுவார் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உயிர்த்தெழுதல் நாளிலே நிறைவேறினது. இன்னைக்கு அவனுக்கு தலை கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது, அந்த பவர் கிடையாது. நீங்கள் ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவுடைய நாமத்தை தரித்து ஏசப்பாவை வாயில் உச்சரித்து ஏசப்பாவை விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் தான் அவனை துரத்துவீங்க. அவன் உங்களை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நான் சொல்றத நம்புறீங்களா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிங்களேன். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய மகிமை உறுதியானது. நம்முடைய அவமானம், வெட்கம், நிந்தை, அழிவு இறுதியானது. எது உறுதியானது சொல்லுங்களேன்? எது உறுதியானது? மகிமை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நம்மளும் எழுந்திருக்கிறோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவன் தேவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? மறைஞ்சிருக்குது. இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. ஏசப்பா அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்குள்ள நம்முடைய உயிரை வச்சிருக்கிறார். இப்போ நம்ம உயிர், நம்முடைய ஜீவன் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஏசப்பா வரும் பொழுது நம்மளை கூட்டிட்டு வருவார். அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரை போலவே வெளிப்படுவோம், மகிமையில் வெளிப்படுவோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். வாசிங்களேன், 3வது அதிகாரத்தில் 17 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. கவனிங்க பிரதர், அவங்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் ஸ்டொமக், அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்குரியவே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்நேரம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், புகழ், ஆடம்பரம், இச்சைகள், இதிலேயே தான் தங்களுடைய சிந்தனையை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு அழிவு, அவங்களுடைய மகிமை லட்ச. அவங்க ஒரு நாள் வெட்கப்படுவாங்க, அவங்க ஒரு நாள் நரகம் போவாங்க, அவங்க ஒரு நாள் பாதாளம் போவாங்க. அவங்கள மகிமைப்படுத்துறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா நமக்கோ வாசிங்களேன், நம்முடைய குடியிருப்போ, எல்லாரும் சொல்லுங்களேன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கையை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கையை தட்டி இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிடுங்களேன். வாலிபர்கள் கூப்பிடுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மார்க்கங்களுக்கும் நம்ம கடைப்பிடித்து வருகிற இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இம்மைக்கும் மறுமைக்கும். சொல்லுங்களேன் வாலிபர்கள், சொல்லுங்களேன், முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். இம்மைக்கும் மறுமைக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும். கைகள் ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். இயேசு வருகையில் நாம் வெளிப்படணும். மகிமையில் நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம அவமானப்பட்டுறக்கூடாது, வெட்கப்பட்டுறக்கூடாது. இன்னைக்கு இந்த பூமியை நம்புறவன், பூமிக்குரியவளை சிந்திக்கிறவன், இந்த வயிறு ஆண்டவராக வச்சிருக்கிறவன். நமக்கெல்லாம் வயிறு ஆண்டவர் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு யார் ஆண்டவர்? வயிறு ஆண்டவர். வயிறு ஆண்டவர் இல்லை. என்ன ஆண்டவர்? வயிறு ஆண்டவர். சோறு தான், சோத்துக்காகத்தான் வாழ்கிறது. சோறு ஏசப்பா தருவார், நம்ம சோறு சாப்பிடணும். ஆனால் இதை கடவுளாக்கிடக்கூடாது. நமக்கு ஏசுனார் கடவுள் இல்லை, வேலை தான் கடவுள், வருமானம் தான், இந்த உலகம்தான், இந்த உலகத்தில் உள்ளவைகள் தான் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வயிறு ஆண்டவர். ஆனால் நமக்கு வயிறு ஆண்டவர் கிடையாது, நமக்கு உயிர் தெழுந்த இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் இந்த பூமியை நம்பி நம்பி ஏமாந்து போவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசுக்காக இயேசு விட்டுட்டு போயிடறாங்க.
வேலைக்காக ஆராதனை விட்டுட்டு போயிடுறாங்க, ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இச்சைகளுக்காக இயேசுனாரை விட்டுட்டு போயிடுறாங்க. இச்சைகளுக்காக விபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் செய்யணும், பாவம் செய்யணும், மதுபானம் அருந்தணும், அதுக்காக வேண்டிய சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு நிற்பாங்க. பைபிள் சொல்லுகிறது அவங்களுடைய மகிமை லட்சையே, அவங்களுடைய முடிவு அழிவு. ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என் அப்பா வருகிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். நான் ஏசப்பாட்ட ஒரு நாள் போவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நானும் ஏசப்பாட்ட ஒரு நாள் போவோம். நான் சொல்றதெல்லாம் நீங்கள் உள் வாங்குகிற மாதிரியே அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தி காதுக்குள்ளே திணிக்கிற மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காமிங்க. பாருங்களேன், நிறைய பேருக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா இன்னும் இந்த உலக ஆசை, இன்னும் இந்த உலக ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பூமிக்குரியவைகளையே சிந்தித்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க இருதயத்தை உலகத்தின் மேல வைக்காதீங்க, உறவுகள் மேல வைக்காதீங்க, இச்சைகள் மேல வைக்காதீங்க. ஏசப்பா மேல வைங்க, பரலோகத்தின் மேல வைங்க. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை. இது நம்மளை கைவிட்டுரும், இது நம்மளை மறந்துடும். ஆனா இயேசு நம்மளை கைவிடாத தெய்வம். உண்மையிலேயே உங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரியுதுன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். வாலிபர்கள் எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து பேசும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. தம்பி, பரலோகத்துக்கு வர விரும்புறியா? அவருடைய மகிமையில வெளிப்படணும். அவர் எப்படி மகிமையில, அதாவது ராஜாதி ராஜாவா வெளிப்படுவார். பூமியில குழந்தை இயேசுவா பிறந்தது மாதிரி கிடையாது, மாமிசத்தில் வாழ்ந்த இயேசு மாதிரி கிடையாது. அடி வாங்கினவரா, அவர் முகத்தில் காரி துப்பும் பொழுது அமைதியாக இருந்தவரா, அப்படி கிடையாது. அவர் வருகையில் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தர். அப்படியே சாத்தான்லாம் அரளுவான். அவரை குத்தின கண்கள் அவரை நோக்கி பார்க்குமா. அவர் அவ்வளவு மகிமையில் வெளிப்படுவார். அந்த கனமும் மகிமையையும் நமக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் அந்த மகிமைக்காக, அந்த கனத்துக்காகத்தான் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எத்தனை அவமானத்தின் மத்தியிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. மகிமை உறுதியானது. நமக்கு மணவாட்டி சபைக்கு மகிமை உறுதியானது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்ல. கடைசியா ஒன்றை மட்டும் நம்ம வாசித்து முடித்துடலாம். லூக்கா சுவிசேஷம் 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஏசப்பா என்ன சொன்னாரு? நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, ஆனா 3ஆவது நாள் சொல்லுங்க உயிரோடு எந்திருப்பேன் அப்படி சொன்னார்ல, அதை நினைங்கன்னு சொன்னாரு. அடுத்து அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் அவருடைய வார்த்தையை நினைச்சாங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வார்த்தையில உண்மை உள்ளவர் என்பதை உறுதிப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்துக்கு பொய் சொல்ல தெரியாது, பொய் சொன்னதில்லை, பொய் சொல்லவும் மாட்டாரு. அவர் வாக்கு மாறாதவர்,
வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அதெல்லாம் மனுஷர்கள். ஆனா ஏசப்பா சொன்னா செய்வாரே, சொன்னதை செஞ்சார்ல. சொல்லுங்க பக்கத்தவங்களை பார்த்து, சொன்னதை செஞ்சார்ல. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன். யாரும் செய்ய முடியாதத சொல்லவும் செஞ்சாரு, செய்யவும் செஞ்சாரு. அதே மாதிரி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறார்ல. ஆராதனை நேரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறார்ல, ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல, வாக்குத்தத்த ஆராதனையில் சொல்லியிருக்கிறார்ல. உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. உன் தொழிலை குறித்து, உன் வியாபாரத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அந்த உறுதி தான் அவருடைய உயிர்த்தெழுதல். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லாட்டாலும் கர்த்தர் சாத்திய கூறுகளை உருவாக்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆண்டுகளானாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் நினைவிலையா வச்சிருப்பார். அவர் மறக்க மாட்டார், மாறவும் மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு நிறைவேறலன்னு நீ நினைக்கலாம் மகளே, ஆனால் ஒரு நாள் நிறைவேறும். தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறும். ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர் உண்மை உள்ள தேவன். சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, உண்மை உள்ள தேவன். ஜீசஸ் காட், ட்ரூ காட், உண்மையுள்ள கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறார், என் ஊழியத்தில் நிறைவேற்றிருக்கிறாரு, என் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. பண தேவையை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. வீடு கட்டுறதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. கடன் தேவைகளை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்னு சொல்லுவேன். நீங்கள் 2 கைகளை உயர்த்தி நீங்கள் உண்மை உள்ளவர்னு சொல்லணும். நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அப்படி சொல்லுவேன். நீங்கள் 2 கைகளை உயர்த்தி எவ்வளவு சத்தமாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு உங்கள் கைகளை நீங்கள் தட்டி அவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரெடியாக இருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர். இன்னொரு முறை சொல்லிடுவோமா? நிறைய அவிசுவாச கூட்டங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. நம்பு, கர்த்தர் உனக்கு இந்த வருஷத்தில் நன்மையை தருவார். சொல்லுவீங்களா? இதை பைத்தியக்காரத்தனம் நினைக்காதீங்க, இது விசுவாசம். இன்னொரு முறை சொல்லுவோமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர். இந்த சவுண்டு கூட எனக்கு பத்தலை. இன்னொரு முறை சத்தமா சொல்லிட்டு கைத்தட்டி அபிஷேகத்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர். கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன், கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன். விசுவாசித்தவள் பாக்கியவதி அல்லவா? கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும் அல்லவா? இந்த கால வேளையில் உன் வாக்குத்தத்தம் நிறைவேறுதே, உன் பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதே. புதிய அபிஷேகம் வருது பாரு, புதிய பலன் வருது பாரு. சில சகோதரர்கள் மேல வருத, கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நம்புங்க, நம்புங்க. நான் கத்தி கத்தி பேசுறேன்ல, நம்புங்கள. நான் ஏன் இவ்வளவு சவுண்டு கொடுத்து பேசுறேன் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு கத்தி பேசுறேன் தெரியுமா? என் உள்ளத்துல சந்தேகம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த தெய்வத்தை, இந்த சத்தியத்தை. அதே மாதிரி நீங்களும் விசுவாசிங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் பலத்தை ஜாதிமாவான். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்துக்கு ஏட்டிக்கு புட்டியாத்தான் நடக்கும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஆபிரகாமினுடைய கற்பம், ஆபிரகாமினுடைய சரீரம், சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆனால் கர்த்தர் அதை உயிர்ப்பித்தாரே. ஆபிரகாமினுடைய அந்த நரம்புகளை உயிர்ப்பித்தாரே, அந்த தசைகளை உயிர்ப்பித்தாரே. ஆண்டவர் ஒரு இளைஞனா மாத்தினாரே.
ஒரு வாலிபனா மாத்தினாரு. அதே மாதிரி ஒரு சாரால ஆண்டவர் புதுப்பித்தாரே, மறுபடியும் ஒரு வாலிப மகளாக கர்த்தர் உயர்த்தினாரே. 2 முறை வாலிப மகளா மாறினது அவங்களா தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கற்பம் செத்த பெண்போம் கர்த்தர் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு அதிசயத்தை செய்தாரு. அதே மாதிரி உனக்காக செய்வாரு. பக்கத்துல பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவியானவர் மூலமா சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், உனக்காக செய்வாரு. நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரர்கள் நம்புறீங்களா? உங்களுக்காக தேவன் செய்வாரு, உங்களுக்காக தேவன் செய்வாரு, உங்க பிள்ளைகளுக்காக தேவன் செய்வாரு. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடலை கூட பிளப்பாரு. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எரிகோ கோட்டைகளை உடைப்பாரு. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு காலையில மன்னாவை பொழிய பண்ணுவாரு. அவர் என்ன நாளும் செய்வாரு. நான் சொல்றத நம்புறவங்க நல்ல பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, இயேசுவே நீர் நிச்சயமா நிறைவேற்றுவே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசும் தெய்வம். இன்னைக்கு பேசி இருக்கிறாரு, நிறைவேற்றுவார். நீங்க ஒவ்வொரு நாளும் கைகளை உயர்த்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதிசயங்களை காண்பீங்க. 5 உறுதியாக்கப்பட்டது. உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். மகிமை உறுதியானது. தோல்வி, சாத்தானுடைய தோல்வி உறுதியானது. நம்முடைய வெற்றி உதயமானது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உறுதியானது. தேவகுமாரன் என்று உறுதியாக்கப்பட்டார். நம்முடைய ரட்சிப்பு உறுதியானது. எல்லாம் முழங்கால் படிட்டு இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களிடத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? உங்கள் இருதயங்களில் கை வைத்து இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்வார் அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் மரித்து கிடக்கிறவைகளெல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது. எத்தனை வாலிபர்கள் நம்புறீங்க? உங்கள் வாய் திறந்து பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்காத. ஆனால் அவன் இதயத்தில் பேசேன், அப்பா கூட பேசேன். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். பிள்ளை தருவேன்னு சொன்னார்ல, ஆண்டவர் அதை தருவாரு. வேலை கிடைக்கும்னு சொன்னார்ல, அதை செய்வாரு. வீடு கட்டி தருவேன் அப்படி சொன்னார்ல, அதை நிறைவேற்றுவாரு. மனம் தளர்ந்து போகாத. இன்னைக்கு அடையாளங்கள் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இயேசு உண்மை உள்ளவர் என்பதை மட்டும் உனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் உண்மை உள்ள தெய்வம், நான் உண்மை உள்ள தெய்வம். எனக்கு போய் சொல்ல தெரியாது. என்னுடைய உயிர்த்தெழுதலையே நான் உண்மையாய் நிறைவேற்றின தேவன். உனக்கு அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். பலமா வருது பாருங்கள் அபிஷேகம். எல்லார் மேலே வருது அபிஷேகம். சின்ன குழந்தைகள் மேல வருகிறது அபிஷேகம். வாலிபர்கள் மேல வருகிறது அபிஷேகம். நிறைய பேரை கர்த்தர் தொடுறாரு. கண்களை தொடுறாரு, செவிகளை தொடுறாரு. சாத்தானுடைய சதிகள் அழிகிறது. பல 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 பல. எத்தனை பேர்கிட்ட இயேசுவா அந்த ஆராதனையில பேச கை ஊத்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் பேசின வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, மறுரூபப்படுத்துங்கப்பா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க. கூட இருங்க, இந்த வருஷம் முழுவதும் கூட இருங்க. பிள்ளைகளுடைய குடும்பம், கணவர், மனைவி, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன்மார்கள் ரட்சிக்கப்படட்டும். எல்லாரும் உயிர் தள்ளட்டு இயேசுவே. நோவாவின் குடும்பம் மாதிரி உயிர் தள்ளட்டு இயேசுவே. மகிமைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.